எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன புது vlog பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 30 பர்த்டே போச்சு இல்லையா? அன்னைக்கு எங்க போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1200ன்னு போட்டிருக்க பார்த்தீங்களா? 1305 படியேட்டு இருக்கிற ஷோலிங்க பெருமாள் கோயிலுக்கும், அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தோம். காலையிலே 10 மணிக்கு மேல கிளம்பியாச்சு. அன்பிளான்டு தான். அதனால டிஃபன் எதுவுமே சாப்பிடல. அதனால போற இடத்துல அப்படியே ஜூஸும் 2 சமோசா குடிச்சிட்டு போயிடலாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் கொஞ்ச நேரத்துல ஒரு 2 மணி நேரத்துல இந்த கோயில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவர் ஆஞ்சநேயர் இருப்பாரு. இவரை வழிபட்டுட்டு நம்ம இங்கேருந்து இவர் துணையோட அந்த கோயிலுக்கும் நம்ம போயிருந்தோங்க. ஆஞ்சநேயர் கோயில் அங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கோயில் இது கிடையாது, அது கடைசியா வரும். கண்டிப்பா பாருங்க. ஷோலிங்கர் கோயில் பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். அதனுடைய வரலாறும் கண்டிப்பா பாருங்க. என்னோட நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க. அங்க எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இதுல இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்க வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வருங்க. இப்ப வாங்க, நம்ம வந்து இப்போ ஷோலிங்கர் கோயிலுக்கு தாங்க உள்ள போயிட்டு இருக்கோம். அது அங்க தெரியுது பாத்தீங்களா? அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ நடப்பாதையா போறோங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கேபிள் கார் சொல்லிட்டு வந்திருக்கு. வயசானவங்க, குழந்தை வச்சிருக்கவங்க, அந்த மாதிரி ஆட்கள் மட்டுமே வந்து அங்க கேபிள் கார்ல போறதுக்கு அனுமதி இருக்கு. நம்ம வந்து இப்போ வேண்டுதல் மூலியமா நம்ம நடந்தே தான் போறோங்க. 1305 படிக்கட்டு நடந்துதான் போறோம். இப்போ நம்ம ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். காலையிலே சாப்பிடாததால சரின்னு சொல்லிட்டு லஞ்சும் முடிச்சிட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லி ஒரு 2 மணிக்கா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. மலை ஏறுறதுக்கு 2 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 4 மணி தரிசனத்துக்கு தான் மேல போய் கரெக்டா ரீச் ஆயிருந்தோம். இந்த கோயிலுக்கு நான் முதல் முறையா போலங்க. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட இப்பதான் போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வேண்டுதல் இருந்ததை தவிர அன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ன்றதுனால நரசிம்மர் ஜெயந்தியும் கூட, அதனால நரசிம்மரை வழிபட்டு வரலாமே சொல்லிட்டு, ஏன்னா ஃபேமிலியா பசங்களும் இருந்தாங்க. அதனால பசங்க இருக்கும்போது போறது இன்னுமே சிறப்பு இல்லையா? அதனால அவங்களையும் கூட்டிட்டு போயாச்சுங்க. போகும்போது பாருங்க, இந்த வானர படைகள் கண்டிப்பா இவங்களை எல்லாருமே தாண்டிதான் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலுக்கு போகும்போது எதையுமே எடுத்துட்டே போக முடியாதுங்க. எடுத்துட்டு போனோம்னா எல்லாமே நம்மளுடைய ரிஸ்க் மூலியமா தான் எடுத்துட்டு போகணும். அவங்களுக்கு தெரியாம அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த நரசிம்மருக்கு போய் சேரும். ஏன்னா தேங்காய், பூ, பழம் எதையுமே எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. இந்த வானர படைங்க ஃபுல்லாவுமே இருப்பாங்க. அதனால போகும்போது எல்லாருமே கண்டிப்பா ஒரு குச்சி வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வானர படைகளுக்கும் வந்து ஏதாவது நம்மளால முடிஞ்சது தண்ணி, இந்த மாதிரி பழங்கள் ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். நானுமே வந்து எங்களால முடிஞ்சதை செஞ்சவங்க. அதே மாதிரி என்னாலுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த படிக்கட்டு ஏற முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த படிக்கட்டு ஏறி இருந்தேன். ஏன்னா நம்ம உடம்பு எவ்வளவு வீக்கா இருக்குன்றத இந்த படிக்கட்டு ஏறினதுக்கு அப்புறமா தான் தெரியுது. 100 படிக்கட்டு ஏறும் போதே ரொம்ப மெஷின் ஆட தொடங்கிடுச்சு. இருந்தாலும் எப்படியாவது நான் மேல வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஏறும்போது அந்த நரசிம்ம பெருமாளை வந்து நம்ம வேண்டியாச்சுங்க. வேண்டிதான் நம்ம வந்து எப்படியாவது மேல போய் அவரை பார்த்துடணும்னு ஒரு நம்பிக்கை குறிக்கோளோட எப்படியும் ஏறி மேல போயும் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. அதுக்காக நிறையவே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என் கஷ்டத்தை பசங்களும் சரி அவங்களும் சரி பார்த்தாங்க. நம்மளுடைய ஹார்ட் பீட்டு காதுக்கு வெளியில கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த நடைப்பயணம் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே மேல இருக்கிறதால, உயரத்துல இருக்கிறதால கண்டிப்பா வயசானவங்களும் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இது எல்லாமே செய்ய முடியும். அதையும் மீறி நம்ம செய்யும் போது நம்மளுடைய கஷ்டங்கள், தடங்கல்கள் எல்லாமே நீங்கி நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் இந்த பயணம் நானும் அவருமே மேற்கொண்டோம். நல்லாவே இந்த பயணம் வந்து
நடந்து முடிஞ்சதுங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு தான் நாங்க போயிருந்தோம். எப்படியாவது 500 படிக்கட்டு வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா 500 படிக்கட்டுல அங்க வந்து ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பானங்கள் அந்த மாதிரி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஆனா எனக்கே எவ்வளோ இதாயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததும் ஒரு காரணம். அது உடம்பு சரியில்லாம இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதால இந்த மாதிரி இருந்திருக்கும்னு நாம நினைக்கிறேன். எப்படியாவது இந்த நரசிம்மரை பார்த்துடணும் சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருந்து அந்த யோக நரசிம்மரையும் பார்த்து நல்லபடியாக மனம் குளிர தரிசிச்சுட்டோ வந்தாச்சுங்க. நல்லபடியா எனக்கும் வந்து ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே கூட இருந்து அந்த பிறந்த நாள் அன்று ஒரு நாள் பார்த்துக்கிட்டா எனக்கு அந்த ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது, இந்த கோயிலுங்களுக்கு போயிட்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இந்த கோயிலோட வரலாறு பாருங்க. கோயிலை சுத்தியுமே நாங்க வந்து காட்டியிருக்கோம். அதோட அப்படியே இந்த கோயில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வானர படங்களோட இவங்களும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷோலிங்கர் கோயில் பத்தி இப்ப நம்ம வரலாறு பார்த்துடலாங்களா? வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல தாங்க இந்த கோயில் இருக்கு. யோக நரசிம்மர் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றானதான் இந்த கோயிலுங்க. பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் பாடிய சிறப்பான தலமும் கூட இது. மலை மேல யோக நரசிம்மர் அருகில் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் இருக்கிறாரு. அந்த கோயிலை பார்த்துட்டு திரும்ப அந்த கோயிலும் நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 406 படிக்கட்டுகள் தான் அந்த மலை பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி இது புராண வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் வாஷிங்டர், காஷ்யபர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் நரசிம்மரோட உக்ர கோலத்தை வந்து சாந்தமாக்கிறதுக்காக தவம் செஞ்சாங்க. இவங்க எல்லாருமே நரசிம்மர் யோக நிலையில இங்க காட்சி அளிக்கிறதால இந்த தவம் வந்து மேற்கொண்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் வந்து 3ஆம் நூற்றாண்டிலே சோழர்களால கட்டப்பட்டதுங்க. பின்பு சோழ நரசிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்குல வந்து ஷோலிங்கர் அப்படின்னு மாறி இருக்குங்க. இந்த மலை கோயில்ல பாத்தீங்கன்னா 1305 படிக்கட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி மூலவர் கிழக்கு நோக்கியும் யோக ஸ்தானத்திலையும் தான் 4 கரங்களோட இவர் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். கார்த்திகை மாசத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மர் வந்து தன்னோட கண்களை திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதா வந்து சொல்லப்பட்டு வருது. அந்த மாசத்துல கார்த்திகை மாசத்துல ரொம்ப விசேஷமா தாங்க இருக்கும். அதே மாதிரி யோகா ஆஞ்சநேயர் பக்கத்துல மலை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? யோகா ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து ராமர் சன்னதியும் இருக்கு, ரங்கநாதர் சன்னதியும், ஆஞ்சநேயர் வந்து சங்கு சக்கரம் இது ரெண்டுமே வச்சுதான் இந்த கோயில்ல இருப்பாங்க. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா கடைசியா மூடுற நேரத்துக்கு கடைசியா போனதும் நான் தான். அதனால பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மட்டுமே தான் இருந்தாரு. அவரை மட்டும் நாங்க வழிபட்டு வந்திருந்தோங்க. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலுமே வந்து 3 பேரையுமே வந்து தரிசிச்சுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா போனதுக்கு கடவுளை பார்க்கலனாலும் நம்ம வந்து கோயிலை பார்த்துட்டாவது வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிருந்தோம். நம்பிக்கையே இல்லாம போயிருந்தேன், மேல பார்க்க முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வழியா அந்த ஆஞ்சநேயரையும் வந்து பார்த்துட்டு அழகா தரிசிச்சுட்டு வந்தேங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என் பிறந்த நாள் இவ்வளோ நல்லா அந்த நாள் வந்து இந்த ஆன்மீக தினத்தோட அப்படி போச்சுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே வருஷம் கேக் வெட்டி இந்த மாதிரி கொண்டாடுற நாட்கள் உண்டு, வருஷங்கள் உண்டு. இதுதான் எனக்கு புதுசாவும் இந்த வருஷம் இருந்துச்சுங்க. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு நம்ம நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி தேங்காய் பழம் உடைச்சிட்டு வருவோம். இந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே இருக்கு. அங்கேயுமே ஆஞ்சநேயர் கோயில வந்து நாங்க மெம்பரா இருக்கிறதால வீட்டுக்கிட்டேயே வலசராக்கும் கோயில் இருக்கு, அங்க ஆஞ்சநேயர் கோயிலே வர சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே வருஷம் அங்கதான் போறது. இந்த வருஷம் பெருமாளை நரசிம்ம பெருமாளையும் பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஒரு வழியா 1305 படிக்கட்டு ஏறி இறங்கவும் செஞ்சிட்டோம். அந்த பெருமாளையும் வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்படியே நரசிங்க பெருமாள் சுவாமியும் வந்து நம்ம பார்த்துட்டு அங்க கொடி மரம் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோங்க. இந்த படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நரசிங்க பெருமாள் கோயில தான் நாங்க பார்த்துட்டு கடைசியா சுவாமி
சுவாமி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க உட்காந்து இதெல்லாம் போட்டோலாம் எடுத்திருந்தோம். நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே ஒண்ணுமே தெரியாமலே போயிருந்துச்சு. கடைசியா அந்த சுவாமி தரிசனம் பார்த்ததுல அவ்வளோ நல்லா ஒரு எப்படி கோயில் உள்ள போனா நம்ம எவ்வளோ இதுவா இருக்குமோ அவ்வளோ வாசனையாவும் அவ்வளோ இதுவா இருந்துச்சுங்க. அந்த சுவாமியை பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாரை பார்த்தோம். அப்புறமா தான் வந்து நம்ம நரசிம்ம சாமியை வந்து பார்த்துருந்தோங்க. அதே மாதிரி அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு போற மலை தான் இது. நாங்க போயிருந்தோம். இது பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 20 நிமிஷம் தான் இருந்துச்சு போறதுக்கு. அந்த நேரத்துல என்னால முடியலன்னு நினைச்சுதான் போயிருந்தேன். எப்படியோ பார்த்துட்டும் வந்தாச்சு. ஒரு 6 மணிக்கு மேலதான் அங்க இறங்கவும் செஞ்சிருந்தோம். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்து நட சாத்திடுவாங்களாம் 2 கோயிலுமே. கார்த்திகை மாசத்துல மட்டும் வந்து கோயில் கொஞ்ச நேரம் திறந்து வச்சிருப்பாங்க, ஒரு 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியும் பார்த்துட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சாமியை வழிபட்டதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோக நிலையில இருக்கிற நரசிம்ம பெருமாளை பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு அது ஐதீகமா எல்லாருமே வந்து பார்த்துட்டு வராங்க. நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இப்படி தாங்க என்னோட பிறந்த நாள் வந்து போச்சுங்க. யாரெல்லாம் இந்த நரசிங்க பெருமாள் கோயில ஷோலிங்கர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இது வரைக்கும் தெரியாம இருக்கிறவங்களும் போய் கண்டிப்பா பாருங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.